ஹை கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ட்ராமா லைட் ஷாப் எபிசோட் நம்பர் 1. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு லைட் ஷாப்பை தான் கட்டுவாங்க. வெளியே நைட்ல தனியாக ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா. அப்படியே செம்ம தூக்கம் போட்டு பஸ்ல இருந்து இறங்குற ஒரு பையன். இவனோட பேரு ஜிம். அவன் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே எதிர்க்க ஒரு அழகான பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருப்பா. இவனும் பாப்பான், வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த நாள் இவன் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது அதே பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை பஸ் கிடைக்கிற பொழுது நினைச்சாலும் ஒரு நாள் ஃபுல்லாவா பஸ் கிடைக்காது. ஈரத்துல தனியா வேற இருக்கா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும்னு இவன் போயிடுவான். இன்னைக்கு 3வது நாள் அதே பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. இந்த தடவை ஜிம்மு போய் என்னமா பண்றேன்னு கேட்க அவ வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. லாஸ்ட் பஸ் இப்பதானே போச்சு, டாக்ஸி கூட கிடைக்காதே, ஏதாவது சர்வீஸ்க்கு கால் பண்ணி கார் கிளம்புன்னு சொன்னா அந்த பொண்ணு கிட்ட போன் இல்லையா, தொலைஞ்சு போச்சான். ஜிம்மு, ஐயோ என்னோட ஃபைன் வேணா யூஸ் பண்ணிக்கிறீங்களா, நான் கால் பண்றேன்னு சொல்ல அந்த பொண்ணு இப்போ ஒரு பார்வை பாப்பா. ஜிம்மு, நீங்களே கால் பண்ணிங்கன்னு போனு கொடுத்தா நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பா. அவ நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்பா. ஜிம்மு, தெரியாதே, நம்ம மீட் பண்ணிருக்கோமா, சரி நான் போறேன்னு அவன் வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த நாள் மலையில அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. ஜிம்மு, ஏமா மழை பெய்யுதுமா, என்னம்மா இப்படி பண்ற, அவ நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்பா. ஜிம்மு, நேத்து தானே மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல நல்ல மழை, இடி வேற இடிக்குது, அதனால ஜிம்மு என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் ஓடி போயிடுறேன், நீ இந்த கொடையை வச்சுக்கிட்டேன்னு கேட்க அவ உனக்கு என்ன தெரியுமா, நேத்து பார்த்த, அதுக்கு முன்னால் பார்த்த, நாளைக்கு பாப்ப, அதனால தெரியுமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, நைட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல காலையில ஆயிடும் இப்படி கேட்க ஜிம்மோ, ஆமா டைம் இல்ல, எனக்கு நீங்க சொல்றது உண்மையே புரியல, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல அந்த பொண்ணு எனக்கு இங்க ரொம்ப குளிர் அடிக்குது, உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு இப்படி கேட்க ஜிம்மு பக்கத்துல தான் இருக்கு, நீங்களும் வரீங்களான்னு கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலான்னு கூட்டிட்டு போவா. வீட்டுக்கிட்ட போன பிறகு ஜிம்மும் கேட்பான், நான் வேணா டாக்ஸிக்கு புக் பண்றேன்னு. ஆனா அந்த பொண்ணு நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு போக ஜிம்மும் பாஸ்வேர்ட் போட்டு வீட்டுக்குள்ள போவான். லைட் எல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆயிடும். அவன் ஆன் பண்ணலன்னு போனா இந்த பொண்ணு வேணான்னு சொல்வா. அவ வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருப்பா. ஜிம்மு உள்ள வாங்கன்னு கூப்பிட அவளும் அவளோட சூட்கேஸ் எடுத்துட்டு உள்ள வருவா. அப்படியே இந்த டோர் சாத்த இந்த சீன் கட் ஆகும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கட்டுவாங்க. இந்த நர்ஸ் ஆண்டிக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்கு. இவங்க எல்லாரும் ஐசியூல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ஆன்டி சேர்ந்து 15 வருஷம் ஆயிடுச்சான். நைட் ஆனாலே இந்த ஐசியூல நிறைய சத்தம் கேட்குமா. 15 வருஷம் ஆனதுனால இவங்களுக்கு இந்த சத்தம்லாம் ரொம்ப அசால்ட்டா போயிடுச்சு. இவங்க இதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு மட்டும் சரியா கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இருப்பா. இவளுக்கும் இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தான். இவ பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால மத்தவங்க எல்லாம் பிரேக் எடுத்துட்டு உள்ள போவாங்க. இவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆளு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருப்பான். இவளோட பேரு நூரி. நூரியோ, யார் நீங்க, இது எங்க சுத்திட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க சார்ன்னு சொன்னா அந்த ஆளு கண்டுக்கவே மாட்டான். சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருப்பான். அவன நூரிய பார்க்க நூரி ஓ ஒருவேளை காது கேட்காதுன்னு நினைச்சு சைகையிலேயே சொல்வா. அப்பவும் அவன் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராது. அதுக்கப்புறம் அவனே கேட்பான், மாச்சுரி எங்கன்னு. அப்ப கரெக்டா பீப்பிங் சவுண்ட் கேட்கும். முதல் பெட்ல இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சி. அந்த நபரை எப்படியோ காப்பாத்திடுவாங்க. ஆக்சிஜன் டியூப கரெக்டா ஃபிட் பண்ணல, அது லூஸ் ஆயிடுச்சு. நர்ஸ் பண்ண வேலை தான், ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆளு உயிர் தப்பிச்சிருக்கான். அது சரி, இப்போ ஒருத்த சுத்திட்டு தானே, அவன் எங்கன்னு பார்த்தா அவனை காணோம். அப்படி இந்த சென் கட்டாக்க இப்போ ஒரு ஆளு பெட்ல சண்டை போட்டுட்டு இருப்பான். அப்புறம் தான் தெரியுது அவனால குளிர தாங்க முடியல, அதனால கதறிட்டு இருக்கான். அவனை ஏதோ ஒரு நாய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அந்த சத்தம் இவனுக்கு பிடிக்கல. அவன் அந்த நாயை பிடிச்சு திட்டிட்டே இருப்பான். அப்படி இந்த சென் கட்டாக்க லைட் ஷாப்ல இருக்கிற ஹீரோ அங்க ஒரு ஆள் வருவான். 2 குண்டு பல்பு கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரிய கேட்டு ஒரு ஆள் அழிஞ்சிட்டு இருந்தானே, அவன் வந்து அந்த இடத்தையே சுத்தி சுத்தி பார்ப்பான். ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பான். இதே மாதிரி ஈரோட கடைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க. அடுத்ததா வர்றது நாய் கூட சண்டை போட்டானே அந்த ஆளு லைட் ஷாப்புக்கு வந்து போர்வையை தேடிட்டு இருப்பான். அங்க ஒரு பல்பு மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு அது தொட போக ஹீரோ தொடாதன் வரு. இவனை கோப்பட்டு இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணனா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு அவன் திட்டிட்டு போயிடுவான். அந்த நாய் எங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோ என்ன நாயின்னு கேட்பாரு. அந்த நாய் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு அவன் புலம்பிட்டே போயிடுவான். எந்த நாயின்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் தொட வந்த பல்பையே குறுன்னு பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்ததா ஒரு ஸ்கூல்ல கட்டவங்க. லாஸ்ட்ல ஒரு பொண்ணு இருக்காளே, அவளோட பேரு ஜோ. அவ தனியா உட்காந்துட்டு இருக்க மத்த பசங்களும் வந்துருவாங்க. இந்த சப்பியர் கலை ஒரு பொண்ணு, அவ பீக்கத்தெல்லாம் சொல்வா. இவங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கலாம், அவ யாருன்னு யாருக்குமே தெரியலையா. ஆல்பம், போட்டோ, செல்ஃபிஸ்ன்னு நிறைய இடத்துல அந்த பொண்ணு பார்த்திருக்காங்களாம். ஆனா யாருக்கும் அவ யாருன்னு தெரியலையா. எப்பவுமே கிளாஸ்ல ஒரு எம்டி சீட் இருக்குமா, அது அந்த பொண்ணுக்காகவா. இப்படி இவ பேய் கதை சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட ஷாப்புக்கு சிவப்பு ஹீல்ஸ் போட்டு ஒரு பொண்ணு வருவா. அவ பாக்கிறதுக்கே வித்தியாசமா இருப்பா. அவளும் அந்த பல்பு தொட போக ஹீரோ பார்வையாலே நோன்னு சொல்றாரு.
அதனால அவ போயிடுவா. இப்ப கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த சப்பி பொண்ணும் ஒரு வழிய பார்த்து, இந்த வழியில நைட்ல யாராவது போனாங்கன்னா ஸ்ட்ரேஞ்சான பாட்டு சத்தம்லாம் கேக்குமா. தூரத்துல வெள்ளையா யாரோ நிக்கிறாங்கன்னு அவளும் அலற, அடி வாடின்னு அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு சொன்ன வழியில தான் இப்ப ஜோ போவா. அவ தனியா போவா. அவளுக்கும் பயமா தான் இருக்கு. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவ கிட்ட பேசல. இவ பயத்தோடு தான் போவா. அப்ப தூரத்துல யாரோ வர மாதிரி இருக்க. இவ ஓடி ஹீரோவோட லைட் ஷாப்க்கு போயிடுவா. முதல் முறையா ஹீரோ நல்லபடியா பேசுவாரு. இவளோட அம்மா இன்னொரு பல்பை வாங்கிட்டு வர சொன்னாங்களா. ஹீரோ இவளுக்காக சாக்லேட் தருவாரு. அதுல இவளும் எல்லோ கேண்டியை சூஸ் பண்ண ஹீரோ சாக்லேட் கவரை பிரிச்சு சாக்லேட்டை ஊட்டி விடுவாரு. ஜோவும் நான் குழந்தை இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு ஜோ குழந்தைதான். ஏன்னா அவ சின்ன பசங்க மாதிரி ஐடென்டிபிகேஷன் லாக்கெட் போட்டிருக்கா. அது அவளுக்கு அவ அப்பா கொடுத்ததான். அவளோட பேர் எழுதின லாக்கெட். அது அவளுக்கு ஸ்பெஷல் தான். அவளுக்கு ஹீரோ பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வரும். கடையில இருக்கும்போதோ ஹீரோ எதுக்காக கிளாஸ் போட்டிருக்காருன்னு. கடை தான் ரொம்ப பிரைட்டா இருக்கே, அதனாலதான் ஹீரோ போடுவாரு. லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலான்னு ஜோவும் சொல்ல, என்னதான் இருந்தாலும் அது லைட் ஷாப் ஆச்சே, ஹீரோவால கம்மி பண்ண முடியாது. சூரியன் எட்டி பாக்குற வரைக்கும் இந்த லைட் ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமராவது வருவாங்க. அவங்களுக்காக ஹீரோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஜோக்கு இந்த லைட் ஷாப் இருக்கிறது ஓகே தான். இதனாலதான் அவ இருட்டியும் தைரியமா வந்துட்டு இருக்கா. இவ பேய பத்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்வா. ஆனா ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல. இவ பார்த்தாலாம், ஆனா சரியா பார்க்கலையா. அதுக்கு ஹீரோ, நீ மத்தவங்க பார்க்க முடியாத விஷயத்த பாக்குற. சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான கிஃப்ட் இருக்கும். அதுல நீயும் ஒரு ஆள். நானும் அதே மாதிரி தான். நானும் பாப்பேன். என்ன பாப்பீங்கன்னு ஜோ கேட்க, ஹீரோவோட கடைக்கு ஆர்டினரி பீப்புள்ஸும் வருவாங்க, ஸ்ட்ரேஞ்சா இருக்கிற பீப்புள்ஸும் வருவாங்க. உதாரணத்துக்கு அந்த ரெட் ஹீல்ஸ் போட்டு வந்தாலே அந்த பொண்ணு மாதிரி அவங்கள உத்து பார்த்தாதான் அவங்க வித்தியாசமா இருக்கிறவங்களே தெரியும். ஜோவும் நான் அப்படி யாராவது மீட் பண்ணா என்ன பண்ணுன்னு கேட்க, நீ தெரியாத மாதிரி நடந்துக்கணும். நீ அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுவாரு. அப்படியே ஹீரோட ரிஃப்ளெக்ஷன்ல ஹீரோ ரொம்ப வயசானவரா இருக்காரு. ஜோவும் பயசல ஹீரோ அவளுக்காக ஒரு லைட் கொடுப்பாரு. ரொம்ப பழைய காலத்து லைட்டு. அதை ரொட்டேட் பண்ணா லைட் எரியும். இருட்டுல போறல, அதுக்காக சேஃப்டிக்கு. டாட்டா சொல்லி ஹீரோவும் அனுப்பி வைக்க, டாட்டா சொல்லி ஹீரோவும் அனுப்பி வைக்க. அதுக்கப்புறமா ஜோ அந்த சாக்லேட் கவர்லாம் ஒரு பவு மாதிரி பண்ணிருப்பா. அதெல்லாம் ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. ஏகப்பட்டது இருக்கும். இதே வேலைதான் போல ரெண்டு பேருக்கும். அப்படி இந்த சீன் கட்டக்கி எபிசோடோட ஃபர்ஸ்டுக்கு போகுது. ஜிம்மோட கதைக்கு. ஜிம்மு அந்த பொண்ணுக்கு டவலை கொடுக்க, அவ துடைக்கும் போதுதான் அவளோட கைய பாப்பான். நகம்லாம் திரும்பி இருக்கு. இப்பதான் ஜிம்முக்கு புரியுது, ஏதோ உனத்தான் அவன் கூட்டு வந்துட்டான். இவன் பயத்துல இருக்க அந்த பொண்ணு சூட்கேஸ கீழே போட்டு அதை திறப்பா. அந்த சத்தத்தை கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். அதுக்குள்ள நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். அதுல இருந்து இவ்வளவு சிசரை எடுக்க ஹீரோவோட கடையில ஒரு லைட்டு விட்டு விட்டு சிக்னல் காட்டும். இப்ப அந்த பொண்ணு சூட்கேஸை எடுத்துட்டு வெளியே வருவா. ஆப்போசிட் சைட்ல ஜோ. ஜோ குட் ஈவினிங்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு போக, அவளும் திரும்பி பார்க்க சூட்கேஸ்ல இருந்து ரத்தமா சொட்டும். அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு பொண்ணு குண்டு பல்பை குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பா. பின்னாடி இந்த தத்தமும் அந்த பல்பை வேணும்னா மாத்திக்கமா, வீடு பாரு சூப்பரா இருக்குன்னு வீட்டை சுத்தி காட்டிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க, ஜன்னல் எல்லாம் சீலா இருக்கும். அதாவது கம்பி வச்சிருப்பாங்க சேஃப்டிக்காக. இந்த பொண்ணுக்கு அப்பார்ட்மெண்ட்ல செட் ஆகாது. அவளுக்கு பக்கத்து வீட்டுல யாரும் இருக்க வேணாமா. இவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீடு இருக்கும். ஆனா என்ன, இந்த வீட்ல ஒரு கதவு மட்டும் திறக்க முடியாது. அந்த தாத்தா கேட்டா அந்த ரூம் இன்னும் பினிஷ் ஆகல, அதனாலதான் கம்மி பிரைஸ்ன்னு வாரு. என்ன இப்படி சொல்றீங்கன்னு இந்த பொண்ணு கேட்டா, வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் வீடு தான் சொல்ல இந்த பொண்ணு வீட்டை ஓகே பண்றவா. அதுக்கப்புறமா வீட்டை கிளீன் பண்றேன்னு ரொம்ப சுத்தமா வச்சுப்பா. எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணுவா. ஆணி அடிக்கும்போது அவ கையில அடிபட்டுரும். பரவாயில்லன்னு திருப்பி ஆணை அடிச்சு கண்ணாடிய மாட்டுவா. அப்படி அவ கண்ணாடிய மாட்டும்போது அதுல டோரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த மூடி இருக்க கதவோட ரிஃப்ளெக்ஷன் தான். திறக்கவே முடியாத கதவை பார்க்கறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல. அதனால அதுக்கு மேல ஸ்கிரீன் போட்டுருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு இருட்டாக்கும். இப்போ அந்த இருட்டு வழியில தான் இந்த ஸ்கூல் பையன் போனோம். அவனுக்கு ரொம்ப பயம். அதனால பாட்டு பாடிட்டே போவான். அப்படி அவன் பாட்டு பாடிட்டு போகும்போதே அவனுக்கு ஒரு சில சத்தம் கேட்கும். முக்கியமா இந்த பொண்ணோட வீட்டை கிராஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஏன் அவன் திரும்பி பார்க்கறான், இன்னும் சத்தமா பாடிட்டே ஓடுவான். இதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப இரிட்டேட் ஆகும். ஆனா இவன் பாடிட்டே ஓடுவான். அப்படியே ஹீரோவோட லைட் ஷாப்புக்கு வந்துருவான். அந்த ஏரியாலேயே ரொம்ப பிரைட்டா இருக்கிறது ஹீரோவோட ஷாப் மட்டும்தான். இருட்டான பிளேஸ்ல வெளிச்சமான இடம். இங்க இந்த பொண்ணு அவ வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே தூங்க. ஆனா அவன் நிழல் பின்னாடி இன்னொரு நிழல் ஆடுது. அப்படியே லைட் ஆஃப் ஆக கதவு கிட்ட யாரும் நின்னுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகும். மறுபடியும் அந்த பையன் பாட்டு பாடிட்டே ஓடுவான். அதே மாதிரி இவளோட வீட்டுல அந்த பல்பு உடைஞ்சிரும். இதுவே ரொட்டீனா நடந்துட்டு இருக்கு. இந்த சீன் கட்டணும்னே ஐசியூல பேஷண்ட கட்டுவாங்க.
அப்போ ஒரு பேஷண்ட் அவன் தூக்கத்திலே கதறிட்டு இருப்பான். ஏன் இங்க வர, என்னை விட்டு போன்னு. அவன் குடிகார பேஷண்ட். ஐசியூல இருந்து எப்ப ரெக்கவர் ஆனானோ தூக்கி வெளியே போட சொல்வாரு டாக்டர். ஏன்னா ரொம்ப உளறான். மத்த பேஷண்ட்டுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால. அதுக்கப்புறமா டாக்டர் ஐசியூ பேஷண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸை போய் மீட் பண்ணுவாரு. ஒரு டாக்டரா இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல எந்திரிக்கிறதுன்றது பேஷண்டோட கையில தான் இருக்கு. இப்படி டாக்டர் சொல்ல, இங்க அந்த ரைட்டர் பொண்ணு அவ வேலையை பார்த்துட்டு இருப்பா. வெளிய அந்த பையன் பாட்டு பாடிட்டே ஓடிட்டு இருப்பான். மறுபடியும் லைட் ஆஃப் ஆயிடும். ஆனா இந்த தடவை தான் அவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பா. மூடி வச்சிருந்த கதவுக்கு பின்னாடி லைட் எரியுது. இன்னொரு பக்கம் இந்த நர்ஸ் நூரிக்கு ரொம்ப கவலையா இருக்கும். டாக்டர், பேஷண்டோட வில் பவர் இருந்தாதான் அவங்க எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸால ஏத்துக்க முடியும்? அவங்க டாக்டரை தான் திட்டுவாங்க. வில் பவரால தான் எந்திரிப்பாங்கன்னா நீங்களா எதுக்கு, டாக்டர் எதுக்கு, நர்ஸ் இருக்குன்னு சண்டை போட்டுருப்பாங்க. அதை நினைச்சுதான் இப்ப நூரி கவலைப்பட்டுட்டு இருப்பா. அவ டாய்லெட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். பேஷண்டோட வில் பவர்னால தான் அவங்க எந்திரிப்பாங்களா அப்படின்னு கேட்க, நூரி நூரி ஏதோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கேள்வி கேட்குறாங்கன்னு நினைச்சு பேசிட்டு இருப்பா. பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி வில் பவர் வரும் இப்படி கேட்க, அதுக்கான பதில் நூரி கிட்ட இல்ல. இவளுக்கும் ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப இவ அன்கான்சியஸா இருந்தாளா, இதே மாதிரி தான் அப்ப இவளை பார்த்த டாக்டரும் சொல்லியிருக்காங்க இவளோட அம்மா கிட்ட. ஆனா கொஞ்ச நாள்லயே நூரி கண் முழிச்சிட்டாளா. அப்ப நூரியிடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டெய்லி ப்ரே பண்ணுவாங்களா, அதனாலதான் நூரி எந்திரிச்சிட்டாளா. ஒரு நர்ஸ் இருந்தாலும் என்னால எதுவும் பண்ண முடியாது, சாரி, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, வெளியே இருக்க பொண்ணு அந்த கதை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. நூரியும் என்ன பண்றீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, அப்போ நீ என்ன பண்ண போற, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றியா, நீ அவளை காப்பாத்தணும். என்ன பண்ணுவெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவளை காப்பாத்தணும். டாய்லெட் மேல இருந்து அந்த பொண்ணு கத்துறா. லைட் எல்லாம் பிளிக்கர் ஆக, அவ பேயா மனுஷன்னு ஒண்ணு தெரியல. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவளை நீ காப்பாத்தணும், அவளை நீ காப்பாத்தணும்னு திருப்பி திருப்பி சொல்ல, நூரி பயந்துட்டா. அப்ப வெளியே இருந்து ஒரு சத்தம் கேட்கும். நீங்க ஓகேவானு கிளீனர் ஆண்டி. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வெளியே வருவா. இன்னொரு பக்கம் இந்த ரைட்டர் பொண்ணு அந்த கதவை திறந்துட்டு உள்ள போக, அந்த இடத்துல மட்டும் பல்ப் எரியுது. வெளியே தான் அந்த பாட்டு பாடுற பையன் நிப்பான். இந்த ரைட்டர் பொண்ணு போய், டேய் நீதானா, எப்ப பாரு பாட்டு பாடிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, அவன் என்னத்த பார்த்தான்னு தெரியல, பயந்து ஓடிடுவான். இங்க வழக்கம் போல ஜோக்கு கிளாஸ் நடக்கும். அந்த கண்ணாடி பொண்ணு கிளாஸ்லயே தூங்கிட்டா. வாடி போலன்னு கூப்பிட்டாலும் அவளுக்கு தூக்கம் வருதான். பக்கத்துல தானே ஜோ உட்காந்துட்டு இருக்கா. அவ எழுப்ப ட்ரை பண்ணா, இவளும் எந்திரிச்சு, நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு தூக்கம் வருதுன்னு மறுபடியும் தூங்கிடுவா. என்னமோ பண்ணு பொண்ணு. ஜோவும் கிளம்ப, இப்ப அவ அந்த இருட்டான பாதையில தான் போகணும். ஈரோ கொடுத்த லைட்டை யூஸ் பண்ணி தான் போவா. அப்போ அங்க யாரும் போற மாதிரியே இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த சிவப்பு ஹீல்ஸ் போட்டிருந்த ஆன்ட்டி மலையில நனைஞ்சிட்டே போறாங்க. அதனால ஜோவும் ஓடி போய் அவங்களுக்கு கொஞ்சம் அம்பரலவை ஷேர் பண்ணுவா. அந்த ஆன்ட்டியும் யார் நீன்னு கேட்க, ஜோ தான் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்வா. ஆன்ட்டி எங்க போறேன்னு கேட்க, ஜோ லைட் ஷாப்புக்கு போக போறலாம், மறுபடியும் அவங்க அம்மா பல்பு வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். பேசிட்டு ஜோவும் போவா. ஆனா இந்த ஆன்ட்டி பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க. ஜோக்கு அது போகும்போது தான் தெரியும் அந்த ஆன்ட்டியோட முடி வளர்ந்துட்டே இருக்கு. இப்படிதான் நடக்காதே. அப்பதான் இவளுக்கு ஹீரோ சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப ஆன்ட்டியோட வாக்கிங் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்க ஆன்ட்டிய பார்த்தா அவங்க வளர்ந்து நிக்கிறாங்க. ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, ஒருவேளை இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு இக்னோர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப ஜோவும், மேம் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை வந்துருச்சு, நான் போறேன்னு சொல்லி அந்த ஆன்ட்டி துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவளும் அம்மா அம்மான்னு கத்திட்ட விட ஹீரோக்கு இந்த சத்தம் கேட்கும். ஹீரோ அங்க வந்து பார்த்தா ஜோவும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோவோட பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. ஹீரோவும், உன் அம்மாவா, சரி போன அனுப்பி வைப்பாரு. ஜோக்கு ஹீரோ சொல்றது புரியல, இருந்தாலும் அவ போயிடுவா. ஹீரோ அவரோட கண்ணாடி கைட்ட இந்த ஹீல்ஸ் பண்ண ஆன்ட்டி திரும்பி போயிடுவாங்க. இங்க இப்படி நடந்துட்டு இருக்க ஸ்கூல்ல இருக்க அந்த கண்ணாடி பொண்ணை தான் கட்டுவாங்க. அவளுக்கு இப்பதான் தூக்கமே போகுது. எந்திரிச்சு பார்த்தா அந்த எம்டி சீட் இருக்குமே, அதுல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவளும், நான் பார்த்தேன், நீ பாத்தியான்னு கேட்க, அப்படி இந்த சீன் கட்டாகும். மறுபடியும் இந்த சிங்கர் பையனை தான் கட்டுவாங்க. இந்த தடவை மழை வேற பெய்யும். இந்த பையனுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால அவன் ஓடி போய் இந்த சூட் கேஸ் எடுத்துட்டு வருமே அந்த பேய் பொண்ணு மேல இடிப்பான். இவன் லைட் ஷாப்புக்கு போனோமா, நீங்களும் கூட வரீங்களான்னு அந்த பேய்கிட்டே எழுப்பு கேட்பான். அந்த சூட் கேஸ் பண்ணும், நீ தனியாவா இருக்கன்னு கேட்க, இவன் ஆமான்னு சொல்வான். இன்னொரு பக்கம் அந்த ரைட்டர் பொண்ணோட வீட்டுல மறுபடியும் லைட் போச்சு. அவ டார்ச் எடுத்துட்டு குளிச்சிட்டு இருக்க. அவளுக்கு இருக்கதோ குட்டி முடி, ஆனா சிங்க்ல பெரிய முடி இருக்கும். அதை பார்த்து இவ பயந்துட்டு இருக்கும்போதுதான் வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரியே இவளுக்கு தோணும். இவ லைட் எடுத்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பா. இந்த பாட்டு பண்ற பையன் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துருவான். அப்பதான் இந்த சூட்கேஸ் பொண்ணு கிட்ட சொல்வான், இவன் எப்பெல்லாம் இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போறானோ அப்பெல்லாம் லைட் ஆன் ஆகுமா, யாராவது இருக்காங்களன்னு
இவன் எட்டி பார்க்கணும்னு தான் நினைச்சிருப்பான். அப்படி அவன் எட்டி பார்க்கணும்னு நினைச்ச போதுதான் அந்த ரைட்டர் பொண்ணு வந்து பேசியிருப்பா. ஆனா அந்த ரைட்டர் பொண்ணு தனியா இல்லையா, அவ பின்னாடி யாரோ இருந்ததை இவன் பார்த்தானா. இவன் சொன்னது உண்மைதான். அவ பின்னாடி ஒரு பேய் தான் நின்னுட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணும் வீட்ல யாராவது இருக்காங்களான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க, அந்த மூடப்பட்ட ரூம்ல ஒரு பெரிய பொண்ணு நின்னுட்டு இருப்பா. இப்பதான் இந்த ரைட்டர் பொண்ணுக்கு எல்லாம் புரியுது. அது இந்த பேயோட நிழல் தான். இவ குளிக்கும்போது பேயும் சேர்ந்து குளிச்சிருக்கு. அந்த பேய் இந்த பொண்ணு கூடயே வாழ்ந்திருக்கு. ஆனா அந்த பேய்க்கு வெளிச்சம் பிடிக்கல. அதனாலதான் பல்ப உடைச்சு விட்டுருக்கு. இந்த சிங்கர் பையனும் பேய் இருக்கிற விஷயத்த சொன்னோனே அந்த சூட்கேஸ் பொண்ணு 2 பேரும் ஒன்னாவா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதா? சரி நான் சொல்றேன்னு போகாதீங்கன்னு இவன் கைய பிடிப்பான். அப்பதான் இந்த பொண்ணோட கையில நகைலாம் பின்னாடி இருக்கிறத பார்த்து பேயின்னு அலறுவான். இந்த பொண்ணு ஐயோ அடிபட்டுடுச்சா? நாம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்ல, அப்பதான் இவன் அவனோட காலை பார்ப்பான். காலை திரும்பி இருக்கு. இல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு இவனும் போக, அதுக்கு இந்த பொண்ணு உன்னால போக முடியும்னு நினைக்கிறியா? இந்த பையனும் இல்ல நான் வீட்டுக்கு போகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஓட்டக்கால வச்சு போயிட்டு இருப்பான். அதே மாதிரி இங்க உண்மை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ரைட்டர் பொண்ணு கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. கதவு ஓப்பன் ஆகாது. இந்த சிங்கர் பையன் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி, மறுபடியும் இந்த வீட்டுக்கு முன்னாடியே வரான். ஒரு பக்கம் இவன் வீட்டுக்கு போகணும்னு கதறிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகணும்னு கதறிட்டு இருக்கா. இவனால இந்த இடத்தை விட்டு போக முடியல. ஆனா அந்த சூட்கேஸ் பொண்ணு ஹீரோவோட இடத்துக்கே வந்துட்டா. இரவும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அதுக்கு இந்த பொண்ணு உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்னு? அதுக்கு ஹீரோவும் தெரியாது, நீங்க சொன்னாதானே தெரியும். இப்படி பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு தெருவுல ஒருவரு, அவரு போலீஸ் கூட வேலை செய்யறவரா. அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்ல ஒரு புது பொண்ணு கட்டுவாங்க. அவ வீட்டு கதவை யாரும் தட்ட, இவளும் கதவு வழியா பாப்பா. யாரும் இல்ல. திரும்பி கதவு தட்டுற சத்தம் கேட்டோனே, டேய் நீ தானே, எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்ல, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த, நான் கண்டிப்பா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதவு ஓபன் பண்ணி பார்க்க, ஏதோ ஒரு பூனை கண்ணு மாதிரி தெரியும். யாரோ ஒருத்தர் ஃபாஸ்டா வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ண, அவ வீட்ல இருந்து கீழே விழுவா. 3வது மாடியில இருந்து. இப்போ ஒரு ஊட்டி போட்டவன் பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆகலன்னு பாப்பா. லாஸ்ட் எபிசோட் கடைசியில ஒருத்தர் பார்த்தோமே, அவரு வருவாரு. எல்லாரையும் பஸ்ஸை விட்டு போக சொன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அங்கே இருப்பா. இவரும் அந்த பொண்ணு போக சொல்லிட்டு அந்த உட்டி போட்டுன்னு பாப்பாரு. அவன் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கான், இருந்தாலும் தெரியற மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவரும் இப்ப நீ யோசி, நல்ல தீ பிடிச்சிருச்சு, ஆனா நீ சாகல, அதுக்கு பதிலா நிறைய புகையை சுவாசிக்கிற, உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு அவளோட வில்லால இருந்து கீழே விழுந்துட்டா. 3வது மாடியில இருந்து. அப்படி அவ கீழே விழும்போது நிறைய புகையை சுவாசிச்சுட்டா. அந்த தீ ஆக்சிடென்டால பத்திக்கல, யாரோ ஒருத்தவன் பத்த வச்சிருக்கான். நீ தானே அதுன்னு அவன் முன்னாடி போய் நிக்க. ஆனா இவன் அங்க இருக்கிற பொண்ணை பத்தி ஷாக் ஆவான். என்னடா பாக்குறேன்னு இவரும் கேட்க, அடுத்ததா ஒரு தாத்தாவை கட்டுப்பாங்க. இவரே டிவில ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்கும். இப்ப இந்த டிடெக்டிவ் அந்த உட்டி போட்டவனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால அவனை அரெஸ்ட் பண்ணிட்டுவாங்க. இந்த டிடெக்டிவ்க்கு நேரமே சரியில்லை. அவரு காஃபி மிஷின் கிட்ட போனா காஃபி ஒர்க் ஆகல. வேலை பார்க்கும்போது அவரோட லைட்டர் ஒர்க் ஆகல. ஆக மொத்தத்துல எதுவும் சரியா நடக்கல. இருந்தாலும் அவர் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு பொண்ணு செத்து போனாலே அந்த கேஸ் தான். மாட்டினது ஸ்டாக்கர். இந்த பொண்ணை பின்தொடர்றவன் அந்த பொண்ணு கதவு ஓபன் பண்ணலன்னு நெருப்பு வச்சுட்டான். இவனெல்லாம் பேயா வந்து அந்த பொண்ணு கொலை பண்ணுன்னு டிடெக்டிவோட ஃப்ரெண்டும் சொல்ல, அடுத்த கேஸ் கூடவே வரும். அடுத்த கேஸ் பக்கத்துக்கு போயிடுவாரு. அப்படி ஒரு போகும்போது வாசல்ல 2 போலீஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு போலீஸ், அவர் இப்பதான் ரீசெண்டா அவரோட மோட ரிமூவ் பண்ணாராம். அது டிடெக்டிவ் நான் மோல ரிமூவ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு போவாரு. கேட்ட போலீஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா டிடெக்டிவ அவர் ஒரு தடவை தான் பார்த்திருக்காரு. ஞாபகம் வச்சு இப்படி சொல்றாருன்னா அவருக்கு எவ்வளவு மெமரி பவர் இருக்கணும். அது உண்மைதான். சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் பாப்பாரு. கேஸே க்ளோஸ் ஆனாலும் அவருக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்ததுன்னா அப்ப அந்த கேஸ் க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம். இப்ப இறந்து போயிருக்கிறது அந்த தாத்தா தான். அவருக்கு ஹார்ட் அட்டாக்கா, நேச்சுரல் டெத் தான். ஆனா டிடெக்டிவ்க்கு தான் சந்தேகமா இருக்கும். ஹார்ட் அட்டாக்னா இதே ரொம்ப வலிச்சிருக்கும். ஆனா இறந்து போன தாத்தாவோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா அவர் ஏதோ பீஸ்ஃபுல்லா செத்து போன மாதிரி இருக்கும். அந்த தாத்தாவோட செல்போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தா கடைசி அவரு வெளியூர்ல இருக்க தன்னோட பசங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு, பேர பசங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான். அந்த தாத்தா வச்சிருக்கிறது ரொம்ப பேசிக் செட்டு. பாஸ்வேர்டு கூட போட்டிருக்க மாட்டாரு. இந்த தாத்தாவோட டிவி ரிமோட் அவரோட லெஃப்ட் சைட்ல இருக்கும். டிவில ரீப்ளே பட்டன் பிரஸ் ஆயிருக்கும். அதுல டிடெக்டிவ் பெட் கட்டுவாரு. இந்த தாத்தாக்கு கண்டிப்பா ரீப்ளே பட்டன் யூஸ் பண்ண தெரியாதுன்னு சேனலை சேஞ்ச் பண்ற பட்டன் மட்டும்தான் அழிஞ்சு போயிருக்கும் அதிகமா அதை யூஸ் பண்ணதுனால. ஆனா இப்போ ரீப்ளே பட்டனை யாரோ பிரஸ் பண்ணிருக்காங்க. இதுவே சந்தேகத்தை தான் உருவாக்கும். ஆனா இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா தாத்தாக்கு வந்தது ஹார்ட் அட்டாக். அப்படியே டிடெக்டிவ் அந்த வீட்டுல சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ
வேலையை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போவாரு. அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து, "ஹனி, நாள் தள்ளி போச்சு. நான் பிரெக்னென்ட்டா இருக்கேன்னு" சொல்லி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்வாங்க. ஆனா, இதெல்லாம் டிடெக்டிவோட நினைவுகள் தான். அவரு இப்போ அவரோட ஒய்ஃபோட இல்ல. எல்லாம் மாறி போச்சு. அவங்க நினைவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியே அவரு நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவரோட கையில கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்கும். அத பார்த்த உடனே டிடெக்டிவ்க்கு ஒண்ணு கிளிக் ஆகும். இந்த தாத்தா கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் நினைச்சா, டிடெக்டிவ் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகலன்னுவாரு. ஏன்னா அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த டிடெக்டிவ் ஒவ்வொரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டா போய் தாத்தா ஏரியாக்கு டெலிவரி பண்ணுவாங்களான்னு கேட்பாரு. ஆனா தாத்தா ஏரியா ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி யாரும் டெலிவரி பண்ணலையாம். அப்படி சுத்தி சுத்தி அந்த ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு இருக்க, அப்போ ஆப்ல ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு ரெஸ்டாரண்ட்ட கண்டுபிடிப்பாரு. அங்க விசாரிச்சு பாப்பாரு. இந்த ரெஸ்டாரண்ட் ஆப்ல கூட ரெஜிஸ்டர் பண்ணல. அப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணுவாங்கன்னு கேட்டா, எப்படியாவது ஆர்டர் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஓனர் சொல்வாரு. டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டாரு. ஏய், அவரு ஆர்டர் பண்ணல தானே? எப்படி டிடெக்டிவ் சொல்வார்னா, அந்த தாத்தாவோட ஃபுல்ல தன்னோட பசங்களுக்கு மட்டும்தான் கால் பண்ணியிருப்பாரு. வேற எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் கால் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆப் மூலமா ஆர்டர் பண்ணியிருந்தானா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த தாத்தாவோட வீட்ல யாரோ பாக்ஸ் வச்சு எடுத்த தடம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இவன்கிட்டயும் இருக்கும். இறந்து போன தாத்தாவுடைய உதத்துல சைனீஸ் நூடுல்ஸ் சாஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் டிடெக்டிவ் ஒவ்வொரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டா போய் தேடிட்டு இருந்தாரு. தாத்தா ரைட் ஹேண்ட் பர்சன். ஆனா அவரோட ரிமோட்டு லெஃப்ட் சைடில் இருக்கும். இது எல்லாத்தையும் டிடெக்டிவ் சொல்லிட்டு அவன் என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான்னு பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் திரும்பி, உங்களுக்கு என்ன தெரியுமா? டிடெக்டிவ் தான் ஒரு டிடெக்டிவ்னு சொல்வாரு. அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும், டிடெக்டிவ்னா என்கிட்ட என்ன வேணும்னு பேசுறீங்களா? நீங்க ரொம்ப ரூடா நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல, இப்போ டிடெக்டிவ் கிட்ட இருக்கிறதுலாம் சந்தேகம் மட்டும்தான். எவிடன்ஸ் இல்ல. இவனை அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. இந்த க்ளூஸ் எல்லாம் சொல்லி அவனை பயன்படுத்த மட்டும் தான் முடியும். அவன் பயந்துட்டானா கண்டிப்பா தப்பு பண்ணுவான். அப்ப புடிச்சுக்கலன்னு டிடெக்டிவ் வெயிட் பண்ணுவாரு. கண்டிப்பா திரும்பி மீட் பண்ணுன்னு டிடெக்டிவும் போக அவனும் சரின்னு சொல்வான். அதுக்கப்புறமா டிடெக்டிவ் இதே மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கான்னு சொல்லி கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தேடி பார்க்க நிறைய கேஸ் இருக்கும். ஆனா இறந்தவங்க எல்லாருமே இயற்கை மரணம் தான். எப்படி இவன் இதை பண்றேன்னு டிடெக்டிவ்க்கு புரியல. ஒரு மாசம் கழிச்சு இந்த ஓனரு ஒரு பொண்ணை துரத்திட்டு இருப்பான். டிடெக்டிவ் நடுவில் போய் அந்த பொண்ணை காப்பாத்தி இவனை பிடிச்சி அடி அடி நடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். ஏ பொண்ணு, நீ ஓகேவான்னு கேட்க, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், உனக்கு அந்த பொண்ணு தெரியுதான்னு கேட்பான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு மெதுவா எந்திரிச்சு மெதுவா திரும்புவா. அவ பொண்ணே இல்ல, பேயி. அதுவும் எபிசோட் ஸ்டார்ட்ல செத்து போன பொண்ணு. அந்த ஸ்டாக்கர் பார்த்து பயந்ததும் இந்த பேய் பொண்ணை பத்தி தான். இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும், டிடெக்டிவ் உனக்கு நல்ல கண்ணு தாயா, அவன் அந்த பொண்ணு தொட்டு போவான். டிடெக்டிவ் பொண்ணோ பேயோ நான் காப்பாத்துவேன்னு இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, அவனோட கண்ணே இப்ப மாறும். பூனை கண்ணு மாதிரி ஆகும். டேய், என்னடா கண்ணுன்னு இந்த டிடெக்டிவ் பார்த்துட்டு இருக்க, இங்க ஹீரோ அந்த சூட்கேஸ் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப டிடெக்டிவ் உள்ள வந்து இந்த சஸ்பெக்டை தேடிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணு நான் போறேன்னு போக அவரோட சூட்கேஸ்ல இருந்து ரத்தமா சுட்டும். உங்களுக்கு அடிபட்டிருக்கான்னு டிடெக்டிவ் கேட்டா, அவ உடம்பு சரியில்லைன்னு சொல்வா. டிடெக்டிவும் இந்த பொண்ணுக்கு ப்ரீடேட்ஸ்ன்னு நினைச்சு தன்னோட கோட்டெல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பாரு. இங்க ஜோ பாதி தூரம் வந்த பிறகுதான் லைட் வாங்கலன்னு ஞாபகம் வந்து ஹீரோவோட கடைக்கு போவா. அப்ப ஹீரோ, உங்க அம்மா வெயிட் பண்ணிருப்பாங்க, நீ போ, நான் நல்லா தான் இருக்கேன்னு அனுப்பி விட்டுருவாரு. அதை பார்த்த டிடெக்டிவும், உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்களா? ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல, அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பல்பை பார்க்க அது விட்டு விட்டு எரியும். அணைய போற மாதிரியே இருக்கும். அதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஃபுல்ல ஒரு மார்ச்சரின்னு காட்டுவாங்க. அவரு ஒரு பாடியை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு ஃபியூனலுக்காக. அப்ப அந்த பில்பர் பொண்ணு ஏதோ சத்தத்தை கேட்டு பயப்படுவா. அந்த பிணத்துல இருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்ல, மார்ச்சரியனா இருக்க ஜுங்கு இந்த பொண்ணை திட்டுவாரு. அவங்க பிணல இறந்துட்டாங்க, அவ்வளவுதான், சாரி கேளு, அவங்க உடம்புல இருக்க கேஸ் வெளியே வரும்போது இந்த மாதிரி சத்தம் வரும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சாரி கேப்பா. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஃபியூனலுக்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஜுங்கு மட்டும்தான் தனியா இருப்பாரு. அப்போ அந்த இறந்தவங்க பேசுவாங்க. நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு கேட்க, ஜுங்கு ஆமா, அவங்களால ஏத்துக்க முடியல, இல்ல இல்லன்னு சொல்லுவாங்க. ஜுங்கு, நீங்க வருத்தப்படுறீங்களா? என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க வந்தவங்க எல்லாரும் இழந்த வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுவாங்க தான். ஆனா நீங்க ஒரு நல்ல பிளேஸ்க்கு போக போறீங்க தனியாவானு அந்த இறந்து போறவங்கள கேட்க, ஆமா, இப்ப அவங்க எல்லாத்தையும் மறக்க போறாங்க. ஒரு பிரைட்டான பிளேஸ்க்கு போக போறாங்க. எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லி அந்த டெட் பாடி அவரும் ஸ்டோர் பண்ண, அது ஒரு ஆன்டியோட டெட் பாடி. 52 வயசு இருக்கும். இப்போ நூரிய கட்டுவாங்க. அவள் லிஃப்ட்ல இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நிப்பாரு. ரொம்ப நனைஞ்சு போய் இருப்பாரு. நூரியும் எந்த ஃப்ளோர்னு கேட்க, 8th ஃப்ளோர். அது ஐசியூ வார்டு. இந்த டைம்ல விசிட்டர்லாம் நாட் அலோடு. இது நூரி சொல்ல, அந்த நபரும், அப்போ ஆக்சிடென்ட் ஆனவங்க அவங்க எப்போ எந்திருப்பாங்கன்னு கேட்க,
அவங்க நிலைமை மோசமாக தான் இருக்கு. எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை கேட்டவுடனே அந்த நபர் அழ ஆரம்பிச்சிருவாரு. நோரியும் ஏதோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு போல நினைக்க, அப்போ கால் கிட்ட தண்ணி விடும். என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அவரு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தா அவருக்கு மட்டும் தனியா மழை பெய்யுது. நூரி பயந்துருவா. லிஃப்ட் நிறுத்த சொல்லி கத்துவா. ஆனா பால பண்ண லிஃப்ட் அப்பதான் மக்கர் பண்ணுது. தண்ணி வேற அதிகமாயிட்டே வருது. இவ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திரிட்டு இருக்க அந்த நபரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காரு. நூரி மிதக்கவே ஆரம்பிச்சிருவா. இப்போ மொத்தமா முழுகிடுவா. இவ மட்டும்தான் மிதந்துட்டு இருக்கா. அந்த நபர் அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்காரு. இப்ப 8th ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓபன் ஆகும். இதெல்லாம் நூரியோட கற்பனை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வேலை பக்கத்துக்கு போவா. அந்த நபர் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுல ஹாஸ்பிட்டல்ல இருக்க பெட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஐசியூல பெட்டே பத்தல. அதனால அடிக்கடி அட்மிட் ஆகிற குடிகார பேஷண்ட் எல்லாம் ஐசியூ விட்டு ஷிஃப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க. இந்த பக்கம் டிடெக்டிவும் லைட்ஸை போயிட்டு போலன்னு பார்க்கும்போது ஹீரோ இருக்க சொல்வாரு. ஏன்னா வெளியே மழை பெய்யுது. அந்த இடம் மட்டும்தான் ரொம்ப பிரைட்டா இருக்கு. சஸ்பெக்ட் எங்கேயாவது ஒளிஞ்சு போனாலும் பிரைட்டா இருக்குன்னு இங்க வருவான்னு வெயிட் பண்ண சொல்வாரு. இன்னொரு பக்கம் ஜோக்கு என்ன நடக்குதே புரியல. அவளும் போக அப்போ அந்த சூட்கேஸ் பண்ணு பாப்பா. என்ன தெரியுதானே கேட்க ஜோவோட கேட்ட நேரம் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. நேத்து பார்த்தனே நீங்க என் பக்கத்து வீட்டு தான் சொல்ல அதுக்கு அந்த சூட்கேஸ் பண்ணு நீ டெய்லி லைட் வாங்குவேன்னு கேட்பா. ஜோவும் ஆமான்னு சொல்ல அவ பார்த்து போன்னு அனுப்பியிருப்பா. அப்படி இந்த சீன் கட்டாக்க இங்க ஹாஸ்பிட்டல்ல குடிச்சிட்டு அட்மிட் இருக்காரே அந்த ஆள் கிட்ட ஜோ பேசுவா. அவர் அன்னைக்கு உளர்னாரே என்கிட்ட வரத என் அழுக்கப்படுத்தாதுன்னு அதுக்கான காரணம் அந்த மாச்சுரியை தேடி அணைஞ்சிட்டு இருக்காரே அவரோட சொல் தான். இந்த நம்பர் நிறைய குடிக்கிறதுனால அவர் சாவை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கவங்களால சுத்திட்டு இருக்க சோல்ஸை பார்க்க முடியும். நீங்க மட்டும் குவிட் பண்ணல உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு ஜோவும் சொல்ல அவரை வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவா. இவ்வளோத்தையும் கேட்ட அவருக்கு எப்படி தூக்கம் வரும்? பயந்தானே வரும். ஜோவை போக வேணாம்னு சொல்லி பைட்ல கத்துவாரு. ஜோவும் கொஞ்ச நேரத்துக்கு அவர் கூடயே இருப்பா. அப்பதான் அவ சொல்வா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அவ வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் தான் இருந்தா. அதனாலதான் அவளுக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கும். இந்த குடிகார அங்கிளும் நான் யாரை பார்த்தேன்னு கேட்க அந்த ஐசியூல இருக்க ஒரு பேஷண்ட்டை தான். அவரோட சோலை தான் பார்த்துருப்பாரு. அந்த பேஷண்ட் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. காசை திருப்பி கொடுக்கலன்னு உயிரோடையே பொதிச்சிருக்காங்க. இப்போ தான் ஃபேமிலிக்கு ஒரு பேர்டனா இருக்கக்கூடாதுன்னு மார்ச்சுரியே தேடிட்டு இருக்காரு. நூரியும் இப்படிதான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தாலாம். அப்ப அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஒரு நர்ஸ் தான். அதுதான் இவ இப்போ பண்ணிட்டு இருப்பா. அவருக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்கா. அவருக்கு கேக்குமா இல்லையான்னு நூரிக்கு தெரியாது. இருந்தாலும் ட்ரை பண்றா. கேட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்வா. அவருக்கு ஒரு சாங்கியம் போட்டு விடுவா. ஒருவேளை இந்த குடிகார அங்கிள் இன்னும் குடிச்சிட்டே இருந்தார்னா அவரும் இதே மாதிரி தான் ஆத்மாவா அலைய வேண்டிய அவசியம் வரும். கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி நூறியும் சொல்ல இங்க ஜோ வீட்டுக்கு போகும்போது அந்த நாயை தேடிட்டு இருப்பாரு. அவரை இன்னும் நாயை தான் தேடிட்டு இருக்காரு. நீ பார்த்தேன்னு ஜோவை பத்தி கேட்க இவளுக்கு ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வரும். லைட் அடிச்சு பாப்பா. அவரு பாதி உறைஞ்ச நிலையில இருக்காரு. ஹீரோ என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நபர்லாம் பார்த்தா இக்னோர் பண்ணோன்னு. அதனால ஜோ எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போகணும்னு சொல்ல சரி போனா அவரும் அனுப்பி வச்சிருவாரு. இப்பதான் கதையோட டிஸ்டே காட்டுவாங்க. ஐசியூல இருக்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் சாங்க மாட்டி விடுவாங்க. அந்த பேஷண்ட்ல யார்னா மாச்சுரியை தேடி அழிஞ்சிட்டு இருந்த ஆளு, சிங்கர் பையன், ரைட்டர் பொண்ணு, நாயை தேடிட்டு இருந்த ஆளு, ஜிம்மு, டிடெக்டிவ் எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பேஷண்டா இருக்காங்க. ஐசியூல கோமால அப்படின்னு சீன் கட்டக்க இப்போ ஜோ அம்மானு கத்திட்டே விடுவா. இவ வாங்கிட்டு வர பல்பெல்லாம் குப்பையில தான் இருக்கும். இவ்வளவு அம்மா கிட்ட போய் கத்திட்டு இருப்பா. இந்த மாதிரி நான் நிறைய வீட்டான பேரை பார்த்தேன். இன்னைக்கு என்னால் பல்ப் வாங்கிட்டு வர முடியல. சாரிம்மா நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நீங்க கோவப்படாதீங்கன்னு தான் அம்மாவை ஹக் பண்ணிப்பா. அப்படி ஹக் பண்ணும்போது அவளுக்கு பூக்களோட ஸ்மெல் வருமா. அதுக்கு காரணம் இருக்கு. எபிசோட் ஸ்டார்ட்ல ஃபியூனலுக்கு ரெடி பண்ண பாடியே ஜோவோட அம்மா தான். இவ தான் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க அந்த சூட்கேஸ் பண்ணு கதவு வழியா பார்த்துட்டு இருப்பா. இவங்க ஒன்னாவா இருக்காங்க இப்படி அவ கேட்க அதோட இந்த எபிசோட் முடியுது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா புரியுதா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ட்ராமாக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கண்டினியூ பண்ணாமல் வேணாமன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.